ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. சங்கடஹர சதுர்த்தி ஸ்ரீ கணபதி வழிபாடு. தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதி சங்கடஹர சதுர்த்தி எனப்படும். சங்கடங்களை தீர்த்து நன்மைகளை தரக்கூடிய சதுர்த்தி திதி சங்கடஹர சதுர்த்தி எனப்படும். இந்த திதியில் ஸ்ரீ கணபதி பகவானை வழிபடுவதன் மூலம் ஸ்ரீ கணபதி பகவான் சங்கடங்களை தீர்த்து நன்மைகளை தருவார். இந்த சங்கடஹர சதுர்த்தி திதியன்று ஸ்ரீ கணபதி பகவானை விரதம் இருந்தும் வழிபடலாம். முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம். ஸ்ரீ சங்கடஹர சதுர்த்தி அன்று அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கணபதி பகவான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும், சுவாமி தரிசனம் செய்வதும், தோற்புக்கரணம் செய்தும், தேங்காய் பழம் வெற்றிலை பார்க்கு அருகம்பில் கொடுத்தும், அர்ச்சனைகள் செய்தும், அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான சுத்தமான பசும்பால், தயிர், இளநீர், நல்லெண்ணெய், சந்தனம், மஞ்சள், விபூதி, குங்குமம், பன்னீர், கரும்பு சாறு, நெய், பூக்கள், புஷ்பங்கள், அருகம்பில் மாலை, நைவேத்தியத்திற்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், பூக்களையும் புஷ்பங்களையும் போன்ற பொருட்களும் தந்து வழிபடலாம். சுத்தமான முறையில் இவற்றில் ஏதேனும் முடிந்தவற்றை தந்தும் வழிபடலாம். மாலை வேளையில் வழிபடுவது உத்தமம். நலம், சிறப்பான பலன்களை தரும். ஸ்ரீ சங்கடஹர சதுர்த்தி அன்று ஸ்ரீ கணபதி பகவானுக்கு திருக்கோயில்களுக்கு சென்று புஷ்பங்களும் அருகம்புல் மாலைகளும் அருகம்புல்லும் தந்து வழிபடுவது மேன்மையான சிறப்புகளை, நல்ல பலன்களை தரும். சங்கடஹர சதுர்த்தி திதி அன்று ஸ்ரீ விநாயகர் அகவலை படிப்பதும், கேட்பதும், பார்ப்பதும் சிறப்பான நல்ல முறையிலான பலன்களை தரும். சங்கடஹர சதுர்த்தி வரும் 28/3/2024 அன்று மாலை 5:45 மணி முதல் 29/3/2024 அன்று மாலை 6:21 மணி வரை உள்ளது. இவற்றில் பக்தர்கள் திருக்கோவிலுக்கு சென்று ஸ்ரீ கணபதி பகவானை தரிசனம் செய்தும் வழிபடலாம். ஸ்ரீ கணபதி பகவானிடம் சங்கடஹர சதுர்த்தி அன்று பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வழிபட வேண்டும். சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்று, சதுர்த்தி திதி அன்று வாழ்க்கையில் வளம் பெற வேண்டிய நல்ல பலன்களை வழிபட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.